ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வடை கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது தஞ்சாவூர் பக்கத்தில் ஃபேமஸான டிஷ்ஷுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கடலப்பருப்பை நல்லா 3லிருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கல்ல, இதை நான் ஊற வச்சு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமான பொருள் புதினா. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்ததுனால நான் 2 தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 7லிருந்து 8 மிளகா வரைக்கும் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த பச்சை மிளகா காரமாக இல்லை அப்படின்றதுனால. பூண்டு ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சாம்பார் பவுடர், அதுக்கு எடுத்துக்கலாம். இல்லையா கலருக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பட்டை இலை, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு உப்பு எப்படி பிடிக்குன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, உப்பு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். காரத்துக்கு நான் வெறும் காரப்பொடி எடுத்திருக்கேன். வெறும் மிளகாத்தூள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மிளகாத்தூளை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஃபுல்லாக விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கு அப்புறமா அதில் நம்ம தாளிக்க வச்சுருந்தோம் இல்லையா, பட்டை, பிரிஞ்சால் இலை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதோடையே சோம்பையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயத்தோட பச்சை மிளகாயையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் 1 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இப்போது நார்மலாக 2 பேருக்கு பண்ணுவேன் நான். இன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் கெஸ்ட் வராங்க அப்படின்றதுனால நான் 4-5 பேருக்கு சேர்த்து பண்ணுறதுனால 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் தக்காளியையும் புதினாவையும் சேர்த்து போட்டு வதக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா ஆட் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்மெல் மாறுறது தெரியும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி வதக்க ஆரம்பித்தாச்சு. இது நல்லா வதங்கணும். வதங்கிருச்சு பார்த்தீங்களா. இப்போது உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டு வதக்குறோம். ஏன்னா சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக. கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூளை போட்டு நல்லா பெரட்டி எல்லா இடத்துலையும் சேர்ந்துருக்கு அப்படின்றதுக்கு அப்புறமா காரத்தையும் இதோடையே சேர்த்துக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை நான் வடைக்காக ஊற்றிருக்கேன். வடைக்கறி அப்படின்றதே பேசிக்காக வடைக்கறி அப்படின்றதுனால அதை வச்சு சூடாகும்போது டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதுனால தான் அங்கே வச்சுருக்கேன். இப்போ இதில் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணி தண்ணியையும் ஊற்றி கொதிக்க விட போகிறோம். இது கொதிக்க விடுற நேரத்தில் வடை ரெடி ஆகிடும். நான் இதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இது கொதித்ததுக்கு அப்புறமா தண்ணியாவோ திக்காவோ எப்படி வேணுமோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை மாற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் 2த்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது கம்மியாக இருக்குது, எது கூட சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம வடைக்கறிக்கு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா கடலப்பருப்பு, அதை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அதில் கொஞ்சமாக புதினாவை மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. கருவேப்பிலையோ வெங்காயமோ மிளகாயோ எதுவுமே போட தேவையில்லை. ஏன் அப்படின்னா கறியில் ஆல்ரெடி நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால இதை வடையாக கூட தட்ட தேவை கிடையாது. நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அதை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துட்டால் போதும். இப்போ பார்த்தீங்களா, குருமா நல்லா கொதித்து வர மாதிரி குருமா மாதிரி இருக்குது. ஸோ இந்த வடையை இப்போ பாருங்கள், இது நான் ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விடலை. ஏன்னா அது ப்ரௌன் ஆச்சு அப்படின்னா
ஃபுல்லாக வெந்துடும். அதில் அப்சர்வ் பண்ண ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் முக்கால்வாசி இந்த மாதிரி வெந்து வந்தோடனே நீங்கள் அந்த பால்ஸை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த வடையை டைரெக்டாக கொதிச்சிட்ருக்க இந்த கறிக்குள்ளே போட்டுடலாம். நீங்கள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு இதை மறுபடியும் கொதிக்க விடுங்க. ஏன்னா இன்னும் இது கொதித்து திக்காகணும். பார்த்தீங்களா, இப்போ இது எந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்குன்னா, எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணியெல்லாம் உள்ளே இழுத்து இருக்குல்ல. இப்போ இந்த வடையில் கூட இந்த கிரேவி எல்லாம் உள்ளே போய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் போய் இது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நிறுத்தி வேறு பாத்திரத்தில் சர்வ் பண்ண வேண்டியதுதான். எவ்வளவோ ருசியான வடைக்கறி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.